ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகா பெரியவா சரணம். இன்று ஒரு அதிசயமான நாள். பிப்ரவரி 6 சுக்கிர பஞ்சமி. செல்வம் செல்வம் சுபபலன், குடும்பத்தில் அமைதி, தெய்வத்தோட அருள் என்று எல்லா நலன்களையும் தரக்கூடிய ஒரு பவித்திரமான ஒரு திதியாக இந்த ஒரு நாளானது இருக்கும். இன்று நம்ம செய்யக்கூடிய ஒரே ஒரு சிறிய உபாயம் கூட நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் அப்படின்னு சாஸ்திரங்கள் கூறிக்கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த ஒரு நாள்ல நம்ம செய்ய போகின்ற ஒரே ஒரு சிறிய விஷயம்தான், இந்த ஒரு ராத்திரியில ஒரே ஒரு இலையின் மீது தானியங்களை வைத்து நிலைவாசல்ல நம்ம கட்ட போறோம். அப்படி கட்டுறதுனால அது ஒரு அதிசயமான உபயத்தை நம்முடைய வீட்டிற்கும் நமக்கும் நிச்சயமாக ஏற்படுத்தும். இதற்கான முறையும், இதனால் கிடைக்கக்கூடிய பலன்களும், இதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்போது தொடங்கும் என்பதையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் பார்க்க போகிறோம். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொண்டு உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள். உங்களுக்கு இது வீடியோவில் ஏதேனும் சந்தேகங்கள் இருப்பின் அதனையும் பார்த்து, இந்த ஒரு வீடியோவில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அதனை கமெண்ட் வாயிலாக கேளுங்கள், அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். முதல்ல சுக்கிரன் என்பது செல்வம், குடும்பத்துல சந்தோஷம், வளம், தம்பத்திய சுகம், வீடு, நிலம், ஆடம்பரம், பணவரவு இவற்றின் அதிபதியாக சுக்கிர பகவான் இருக்கிறார். இன்று இந்த பஞ்சமி தேதி சுக்கிரனுடன் ஒருங்கிணைவதால் நம்ம செய்யக்கூடிய எந்த உபாயமும் அடங்காத சக்தியுடன் செயல்படும். சாஸ்திரப்படி சுக்கிரன் மிகவும் அனுகூலமாக இருப்பது தேச திராவிய உபாயங்கள், இலை தானியம், தீபம், தாமரை, வெள்ளை நிற பொருட்கள் ஆகியவற்றுடன். அதனால் இன்று நாம் செய்ய போகின்ற இந்த இலையின் மீது தானியத்தை வைப்பது உபாயமும் நிலைவாசலில் கட்டுகின்ற முறையும். இதைத்தான் இந்த ஒரு வீடியோவில் நாம் முழுமைக்கும் காணப்போகிறோம். இன்று இரவு நம்ம செய்ய வேண்டிய இந்த இலை தானிய உபாயம், இதில் நம்ம பயன்படுத்த வேண்டிய இலைகள் மாம்பழ இலை இல்லைனா துளசி இலை, இவை கிடைக்காவிட்டால் பன்னீர் இலை. இதை வைத்து நீங்க இந்த ஒரு தானிய பரிகாரத்தை நீங்க இந்த ஒரு நாள் இரவிற்குள் எப்படியாவது பண்ணலாம். பயன்படுத்த வேண்டிய தானியங்கள் 5 எண்ணிக்கையில அரிசி தானியங்கள், ஒரே ஒரு எள்ளு தானியம், ஒரே ஒரு உளுந்து தானியம், ஒரே ஒரு துவரம் பருப்பு தானியம். இதில் ஏதாவது ஒன்று இருந்தாலும் போதுமானது. அதிகபட்சம் 2 எண்ணிக்கையில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் சிறப்பு. ஆனால் ஏதாவது ஒரு இலையை வைத்து நீங்கள் பண்ணும் பொழுது இதையாவது ஒரே ஒரு தானியத்தை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொண்டு இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். இதனை நீங்கள் எப்படி செய்ய வேண்டும்? முதல்ல இலைக்கு மீது 3 எண்ணிக்கையில 3 முறை நீங்க ஊதிக்கொள்ளுங்கள். ஊதிக்கொண்டு தெய்வ சக்தியை வேண்டிக் கொள்ளுங்கள். அந்த இலையை நன்றாக கழுவி கொண்டு அதற்கப்புறம் அந்த இலையை உங்களுடைய மூச்சினால் நன்றாக ஊதிவிட்டு நீங்க தெய்வ சக்தியை நன்றாக நினைத்துக் கொள்ளுங்கள். நினைத்து கொண்டு அதற்கப்புறம் நீங்க இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதை தொடங்கலாம். இலைகளை கவிழாமல் வைத்தபடி அதன் மீது நீங்க தானியங்களை வைக்கணும். இலைகள் எப்படி நேர்பக்கமா இருக்குமோ கீழாக்க இல்லாம மேல் நோக்கி பார்க்குற மாதிரி வைத்துக்கொண்டு அதற்கு மீது நீங்க எந்த தானியங்களை எடுக்க போகிறீங்களோ அந்த ஒரு தானியத்தை எடுத்து அந்த எண்ணிக்கையில நீங்க எடுத்து அந்த இலைகள் மீது வைக்க வேண்டும். வைத்துவிட்டு உங்களுடைய வலது கையில் இலையை வைத்து மெதுவாக இந்த மந்திரத்தை நீங்கள் கூற வேண்டும். இந்த ஒரு மந்திரத்தை கூறி அதற்கப்புறம் அந்த ஒரு இலைகளை என்ன செய்ய வேண்டும் என்பதை வரிசையாக காணலாம். இதுதான் அந்த ஒரு மந்திரம். ஓம் சுக்குராய நமகா, ஓம் அன்னபூர்ணேஸ்வரி தாய் என் வீட்டில் வலம் வந்து நிற்கட்டும் அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை 3 முறைகளிலிருந்து 11 முறைகள் வரை நீங்கள் கூறலாம். அப்படி கூறிவிட்டு பிறகு அந்த இலைக்கு மீது சிறிதளவுக்கு சாம்பிராணி, கற்பூர வாசம் இது அனைத்தையுமே காட்ட வேண்டும். இலையை மடித்து சிறிது நீங்க பொட்டலம் போல செய்ய வேண்டும். செய்துவிட்டு பிறகு இந்த பொட்டலத்தை வீட்டோட நிலைவாசல்ல கட்டணும். அப்படி நீங்க கட்டி விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றமானது உருவாகும். அதாவது உங்களுடைய வீட்டு கதவு பக்கத்துல ஒரு ஓரத்திலேயோ இல்லை அப்படின்னா கதவின் மேல சிறிய சிறிய காயோட ஸ்டிக்கர் இல்லைன்னா செல்லோட ஸ்டாப்ல நீங்க இந்த ஒரு பொருளை நீங்க ஒரு பொட்டலம் போல கட்டி கொண்டு அதை உங்க நிலைவாசல்ல நீங்க கட்டணும். இதை நீங்க கட்டி வைத்த பிறகு உங்களுடைய கதவை மூடக்கூடாது. 30 வினாடிகள் அப்படியே திறந்து விடுங்கள். இதனால் உங்களுடைய எளிதில் நன்மைகளானது உங்களுடைய வீட்டிற்குள் நுழைய ஆரம்பிக்கும். அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயலில் இருக்கு. எனவே இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு செயலை நீங்க இந்த ஒரு நாள்ல செய்து பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். இதை நீங்க எந்த ஒரு நேரத்தில் செய்ய வேண்டும் அப்படின்னா மாலையில 6:30 மணி முதல் இரவு 9:30 மணிக்குள் ஒரு சிறந்த நேரமாக கருதப்படுகிறது. கூடுமானால் ஒரு வெள்ளை நிற ஆடையை நீங்க அணிந்து கொண்டு இந்த ஒரு செயலை நீங்க செய்யலாம். இந்த உபாயம் தரக்கூடிய அதிசய பலன்கள். இந்த உபாயத்தை நீங்க செய்யும் பொழுது பணவரவானது அதிகரிக்கும். திடீர் நிறைவுகள், தடைப்பட்ட பணங்கள் அனைத்துமே உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். குடும்பத்துல ஒரு ஒத்துழைப்பு, அமைதியானது ஏற்படும். வீடு வாங்குதல், நிலம் சம்பந்தப்பட்ட நன்மைகள் இது அனைத்திலும் உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல ஒரு சுபகாரியங்களானது நடக்கும். பெண்களுக்கு செல்வ சௌபாக்கியம் இந்த ஒரு நாள்ல உயர தொடங்கும். பரிகார சக்தி அடுத்ததாக கண் தெரியும் தீய சக்திகள் அனைத்தும் உங்களுடைய வீட்டை விட்டு விலகும். சுக்கிரனோட பலமானது இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வீட்டில் உயரும். இதனால் நடந்து கொண்டிருந்த தடைகள் அனைத்துமே உங்களுடைய வீட்டை விட்டு நீங்கும். எளிய அதிர்ஷ்டம், லாட்டரி, சில்லறை, பணவரவு அனைத்தும் உங்களுடைய வீட்டுல இனிமே கூட ஆரம்பிக்கும். நீங்க எது செய்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் மட்டுமே நடக்கும். அடுத்து உங்களுடைய வீட்டில் மாற்றங்கள் எப்போது தொடங்கும்?
நீங்க செய்கின்ற நேரத்திலிருந்தே சக்தி வேலையானது செய்ய ஆரம்பித்துவிடும். 48 மணி நேரத்திலிருந்து மாற்றங்களானது தெரியும். 7 நாட்களில் பெரிய ஒரு சுகமான செய்தி உங்களை தேடி வரும். 21 நாட்கள்ல புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். 48 நாட்களில் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். சுக்கிரனின் நன்மை மிக வேகமாக வெளிப்படக்கூடிய தெய்வீக கிரகம் என்பதால் மாற்றங்கள் தடம் புரண்ட விதமாக நிச்சயமாக வரும். அப்படிப்பட்ட இந்த ஒரு நேரத்துல அந்த ஒரு இணைவாசல்ல கட்டிய அந்த ஒரு பொட்டலத்தை எந்த ஒரு நேரத்தில் நம்ம அவுத்து அதை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி அனைவருக்குள்ளேயுமே இருக்கும். 48 நாட்கள் கழித்து அதற்கு அடுத்த நாள் காலையிலோ மாலையிலோ நீங்க குளித்து விட்டு சுத்தபத்தமாக இருந்து தீப ஆராதனைகள் அனைத்தையுமே நீங்க அந்த ஒரு பொட்டலத்துக்கு காட்டி விடுங்கள். காட்டி விட்டு அதற்கப்புறமாக நீங்க இந்த ஒரு செயலை செய்ய வேண்டும். அதை அவுத்து நீங்க உங்க வீட்டு பூஜை அறையில வைத்து பூஜை செய்து விட்டு ஓடுகின்ற ஆறிலோ இல்லைன்னா ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளிலோ கொண்டு போய் அந்த ஒரு துணியை அந்த ஒரு பொட்டலத்தை நீங்க போட்டு விட வேண்டும். அப்படி போட்டு விட்டு நீங்க திரும்பி பார்க்காமல் வந்துவிட வேண்டும். இதை மட்டும் நீங்கள் செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவுக்கு நன்மைகள் நடக்கும். இறுதியாக இரவே நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு சிறிய மந்திரம். இன்று இரவு படுக்க போவதற்கு முன்பு நீங்க எங்கு இருந்தாலும் உங்களுடைய கைகளை இணைத்துக் கொள்ளுங்கள். இணைத்துக் கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை மெதுவாக சொல்லுங்கள். ஓம் கிரீம் கிரீம் கிளீம் சுக்கிர பகவான் அருள் தரும் என் வீட்டில் செல்வ நிதியானது பெருகட்டும் அப்படின்னு உங்களுடைய மனதிற்குள் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் 3 முறைகள் நீங்க கூறுங்க. கூறிவிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றமானது நடக்கும். எனவே இந்த ஒரு செயலை மட்டும் இந்த சுக்கிர பஞ்சமி ஒரு சாதாரண நாளாக இருக்காது. நம்முடைய வீட்டுல செல்வ சக்தியை நிலைத்து கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். உங்களுடைய மனமானது நம்பிக்கையுடன் இந்த ஒரு நாள் இரவிற்குள் இந்த ஒரு சிறிய இலை உங்களுடைய தானிய உபாயத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில திடீர்னு வரக்கூடிய நன்மைகளை நீங்க நேரில் உங்களால உணர முடியும். அந்த அளவுக்கு நன்மையானது இந்த சுக்கிர பஞ்சமியில் இருக்கும். எனவே இந்த ஒரு நாளை நீங்க பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றமானது நடக்கும். நல்லதே நடக்கும். நித்திய செல்வமானது உங்களுடைய வாழ்க்கையில பெருகும். அன்னையரின் அருள் உங்களுடைய குடும்பத்தில் நிரம்ப ஆரம்பிக்கும். அவ்வளவு சக்தி இந்த ஒரு நாளில் இருக்கு. எனவே இந்த ஒரு நாளை நீங்க பயன்படுத்தாம இந்த சுக்கிர பஞ்சமியை நீங்க பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமா உங்களுக்கு மிக பெரிய அளவில் ஒரு மாற்றங்களானது நடக்கும். இது காஞ்சி மகான், பல சித்தர்கள், பல அறிஞர்கள் அனைவரும் செய்த ஒரு பரிகார முறை. எனவே இந்த ஒரு பரிகாரத்தை நீங்களும் செய்யுங்கள். உங்களுடைய வீட்டிலும் ஒரு பெரிய மாற்றமானது நடக்கும். இது காஞ்சி மகான் மகா பெரிவா அறிவுறுத்திய ஒரு எளிய பரிகார முறை. இந்த ஒரு வீடியோவில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். உங்களுக்கு நான் பதிலளிக்கிறேன். மறக்காமல் உங்களுடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினைவுங்கள். உங்களுடைய வீட்டிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில் ஒருபோதும் உங்களால் வெற்றியை அடையவே முடியாது. எனவே முடிந்த அளவுக்கு நல்லது மட்டும் பண்ணுங்க. உங்களுடைய வீட்டிலும் நன்மைகள் மட்டும் நடந்து கொண்டே இருக்கும். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர, மகா பெரியவா சரணம். நல்லதே நினைவுங்கள். உங்களுடைய வீட்டிலும் நன்மைகள் மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.